ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். முத்தாரம்மன் வந்து சமாதி வந்து தோன்றுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மகா பார்த்து பேரதிர்ச்சி ஆகிற மாதிரி சூப்பராக அந்த எபிசோடு வந்து ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் போயிருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. சீதா வந்து சபதம் போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும், நீங்கள் யாரும் பேசாதீங்க, இது எனக்கும் மகாலட்சுமிக்கும் உண்டான பிரச்சனை, இதை நான் இங்கே தீர்த்து வைக்கிறேன். நான்சி, நான் வந்து உன்கிட்ட கோர்ட்டில் வந்து ஜெயிச்சிருக்கேன், ஆனால் நீ என்கிட்ட தோற்று போயிருக்க. அதுக்கு வன்மத்தோட பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க. அந்த முத்தாரம்மன் இருக்கிற வைக்க நான்லாம் உன்கிட்ட தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கையெழுத்து போட வேண்டியது தானே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்காக தான் உங்ககிட்ட கையெழுத்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் கையெழுத்து போடுங்கிறாங்க. உன்னை உமாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சீதாவோட அம்மாவுக்கு வெளுத்தறிஞ்சிட்டாங்க வழக்கறிஞரை. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? நீ மாட்டுக்கு பத்திரத்தை வந்து நீட்டுற. என் புருஷன் யார் தெரியுமா? மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸரு. அப்புறம் அவ்வளோதான். சீதாவோட ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? ஐபிஎஸ் அதிகாரி. அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அவர் என்னமோ உங்ககிட்ட விவாகரத்து வேணும்னு கேட்ட மாதிரி ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எல்லா ப்ரொசீஜரை தான் பண்ணுறேன். என்னது மியூச்சுவல் டைவர்ஸ்ன்னு சொல்கிறிய? மியூச்சுவல் டைவர்ஸ்னால் என்ன? ராமோ சீதாவும் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? முன்ன பின்ன தெரியாதவ இவன், இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை, இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் வேணும்னு கேட்டா நீ வெக்கமே இல்லாமல் இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிற. காசு கொடுத்தா என்ன வேணான்னு செய்வியா ஐயா அப்படின்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல மீரா எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். யாரும் சத்தப்படாதீங்க, இந்த லண்டனை நான் பேக் பண்ணி அனுப்பணும், அதுக்கு நான் வாழ்க்கையை வந்து பணைய வச்சு தான் ஆகணும். இவளை துரத்துறதுக்கு என்ன வழின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றை வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம துரை. வேணாமா, தேவலாம் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லி அந்த இடத்துல துரையும் சேதுராமன் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. அந்த முத்தாரம் மேலே சத்தியம், நான் இவளை அடித்து வீட்டை விட்டு துரத்த போகிறது உண்மைதான், சத்தியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதாவோட அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க. இனிமேட் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. என் பேச்சை வந்து கேட்காம அவமரியாதைப்படுத்திட்டா. அவள் வாழ்க்கையிலே அவள் ஒரு லாரி மண்ணை வந்து கொட்டிட்டா. இனிமேட்டு நான் இங்கே இருக்கிறதுல அர்த்தமே இல்லாத செயல்தான். நான் இங்கேருந்து போக போகிறேன். மீரா, நீ எக்கேட கட்டு போமா, உன்னால தான் அவள் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம உமா, நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தான் வந்து கண்டிக்க இருக்கிற இடத்துல கூட என்கரேஜ் வந்து பண்ணுறீங்க. இதில் சீதா வந்து ஏகப்பட்ட வாட்டி சவாலில் வந்து ஜெயிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களே, சீதாக்கு என்ன கொம்பு செய்ய விட்றீங்களா? மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சீவலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் யதார்த்தமாக சீதா வந்து ஜெயிச்சிருவான்னு தான் சொன்னேன், ஆனால் அவள் பைத்தியகாரத்தனமாக வந்து கையெழுத்து போடுவான்னு எதிரே பார்க்கலையே. அந்த பைத்தியம் தான் எந்த நேரத்தில் என்ன செய்யணும் தான் நமக்கு தெரியாதேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம உமா, சீதாவோட அம்மா, இனிமேட்டு நான் இங்கே இருந்தா எனக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. அவளும் பெட்டி படிக்கையோட வந்து அமுச்சு வச்சுருவாங்க. அது எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு அமுச்சு வச்சுட்டு இப்பயே வந்து உருட்டி விட்டுறலாமே ஆதங்க மட்டும் பேசிகிட்டு இருக்கப்ப ராம் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. என்ன ஆச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாப்பிள்ளை எதை பற்றியும் கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக போச்சு. சீதா வந்து என்னை அவமரியாதைப்படுத்திட்டா, என்னை அசிங்கப்படுத்திட்டா. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான அர்த்தமே இல்லை. உங்கள் வீட்டு மாப்பிள்ளை நான் சொல்கிறேன், மரியாதையாக உள்ளே போங்க சரிங்களா? மாப்பிள்ளை, எதனால நீங்கள் என்ன அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறீங்களே, அதுக்கான அர்த்தத்தையா வந்து போய்கிட்டா. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இனிமேட்டு என்ன அத்தைலாம் கூப்பிட முடியாத அளவு செயல் வந்து செஞ்சுட்டா. என்ன செஞ்சா? விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வந்து போட்டுட்டா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமான்னு. தான் வாழ்க்கையும் கெடுத்து உங்கள் வாழ்க்கையும் கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அது இதுதான் அப்படின்னு சொன்னேன். எங்கே இருக்கா அவ அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. மாப்பிள்ளை, நீங்கள் வேணால் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கலாம், என்னால் இங்கே இருக்கிறத ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன்னா இங்கே என்னால் இருக்கவே முடியாது. எதை அடிப்படையில் நான் இங்கே இருப்பேன்? என்னோட மாப்பிள்ளை வீடுன்னா உரிமையாக வந்து இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுதான் என்னோட மாப்பிள்ளை வீடு இல்லைங்கிற மாதிரி தானே சீதா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டா. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அவளே எங்கள் வீட்டுக்கு தான் வரப்போறா. இதெல்லாம் தேவையா? மியூச்சுவலில் கையெழுத்து வந்து போட்டுட்டா, இதில் நீங்களும் வந்து கையெழுத்து போடணுங்கிற மாதிரி சொல்லுவா. அதை வேற என்னால் கண்கூட வந்து பார்க்க முடியாதுங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ராம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து உள்ளுக்குள்ளே எங்கேயோ போகிறாங்க. துரையும் வந்துடுறாங்க, மீரா வந்துடுறாங்க. ஏன் பாஸ் இவ்வளோ கோவமாக இருக்காங்கன்னு சீதா வந்து காமெடியாக வந்து கேட்குறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பாஸ், என்ன பாஸ் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு, உனக்கு என்னன்னே தெரியாது. குவாலிட்டினா என்னன்னு தெரியுமா? குவாலிட்டி சர்வீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படின்னா என்னது, குவாலிட்டி செக் பண்ணுறது கூட தெரியாதா? ஐயோ, இவ்வளோ வச்சுக்கிட்டா நம்ம பந்தயம் பண்ணியிருக்க. நீ விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்க, எதுவுமே இவளுக்கு தான் தெரியாது. இவளுக்கு முத்தாரம்மன் மேலே சத்தியம் பண்ண தெரியும், முத்தாரம்மன் வந்து என்னை காப்பாற்றுவாங்கன்னு தெரியும். ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்கிறியே, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, தயவு செஞ்சு போயிடு. பாஸ், என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் கோவப்பட்டாலும் அழகாக இருக்கீங்கன்னு சீதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிக்காத, நான் தான் சிரித்தா உங்களுக்கு தான் பிடிக்குமே பாஸ், அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? மீரா, எல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான்,
என்னடா என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? பின்ன இவ பண்ணுறது ஏதாவது ஒன்றாவது விளங்குதா? ஒரு வாரத்துக்குள்ள என்ன துணி வந்து தைச்சி கொடுக்க போறியா? இதெல்லாம் முடியிற காரியமா அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ராம். முடியும்னு நினச்சா எல்லாமே முடியும் பாஸ், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் முடிச்சு காட்டுறேன். இவளை வச்சுக்கிட்டே என்னால் எதுவுமே வந்து செய்ய முடியாது. இவ என் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டா. விவாகரத்து பத்திரத்தில் என்கிட்ட கையெழுத்து வேணும்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கிங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பைத்தியம் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கூடு கூடுன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராம். ராம் கோவப்படல, எல்லாமே அர்த்தம் இருக்குமா, நீ ஓவராக தான் பண்ணிட்டேங்கிற மாதிரி சீதா கிட்ட பேசுகிறாங்க அந்த இடத்துல. நம்ம துரையும் மீறாவும் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அங்கிளுங்கிற மாதிரி குழந்த மாதிரி கேட்குறாங்க சீதா. செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னது தப்பு பண்ணிட்டியாவா? அப்போனா ஆரம்பத்துலேருந்து உனக்கு இப்போ நடந்த வரைக்கும் ஒன்றுமே புரியலையா? கையெழுத்து கேட்டாங்க, நான் கையெழுத்து போட்டேன். அவங்கள நான் ஜெயிச்சிட்டேன்னா வீட்டை விட்டு போயிடுவாங்களே. ஏய், அப்போனா நீ தோக்கிறத பற்றி நினைக்கவே இல்லையா? எனக்கு தான் முத்தாரம்மன் துணையாக இருக்காங்களே, தோக்கிறத பற்றி நான் எப்படி வந்து யோசிக்க முடியும்? எல்லா விஷயத்துலையும் அவங்க மேலே பாரத்தை போட்டல, அவங்க என்ன சேவ் பண்ணிடுவாங்க, என்ன வந்து காப்பாற்றிடுவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து நான் வந்து தப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறாங்க. கான்ஃபிடென்ட்டு சரி சரி, ஆனால் வேலைக்குன்னு ஆள் வேணுமே சீதா. என்ன 10 துணியை தைச்சி முடிச்சா இந்த சவாலில் ஜெயிச்சிருவேன்னு நினச்சியா? எத்தனை லட்சம் துணி தைக்கணும் தெரியுமா? எத்தனை லட்சம் துணியா? ஆமாம், திட்டத்திட்ட வந்து 10 லட்சம் துணியை வந்து தைக்கணும். இதெல்லாம் பாசிபிளா? தலை சுத்த ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல சீதா. இதுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? ஏன் கையெழுத்து போட்டிருக்க மாட்டியா? முன்னாடியே நான் களத்தில் வந்து இறங்கியிருப்பேன்ல. அப்போனா சோலோவா 10 லட்சம் துணியை தைக்க போறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம துறை. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இப்போ தலை சுற்றுது, என்ன யாராவது பிடிங்கிற மாதிரி துறை வந்து அல்டிமேட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கீழே வராங்க, பிரியா வந்து கடுப்பாயிட்டாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? அண்ணி வர வர நீங்கள் கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக தான் போகிறீங்க. ஏய், நான் மகாலட்சுமி கம்பெனியை சேவ் பண்ணணுன்னு பார்க்குறேன். சேவ் பண்ணணுன்னா இது நிச்சயம் வந்து நடந்தே தீரும். அப்போனா உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன்னா என்னன்னு தெரியுமா? குவாலிட்டி செக்அப்னா என்னன்னு தெரியுமா? 10 லட்சம் துணியை எப்படி நம்மளால் மேக் பண்ணி போட முடியும்? இதெல்லாம் சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, கண்டிப்பாக முடியும்னு நினச்சா முடியும், நான் வந்து நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது சத்யாவும் அஞ்சலியும் வராங்க. அவங்க பங்குக்கு அவங்களும் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு நம்புறீங்களா? நான் ஏன் மேலே நம்பிக்கை வைக்கல, அப்புறம் வேற யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்க? முத்தாரம்மன் மேலே. ஏன் சாமிக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி சத்யாவும் அஞ்சலியும் கிண்டல் பண்ணுறாங்க. உங்களுக்கு துணி தைச்சி கொடுக்கறது தான் சாமிக்கு வேலையா? இவங்க ஏதோ ஒரு உள்ள அர்த்தத்தில் தான் இத்தனை நாள் இருந்திருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எனக்கு கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பிரியாவும் கை விரிச்சிட்டு போகிறாங்க. ஏய், எனக்கு தூக்கம் வருதுடி, தூங்க வருவியா மாட்டியா அப்படின்னு சொன்னேன். அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து தூங்குறதுக்காக போகிறாங்க. வெளியில் வந்து ஜிங்கு ஜிங்குன்னு சலங்க சத்தம் கேட்குது. வேறு யாரும் இல்லை, முத்தாரம்மன் ரியலாக வந்துட்டாங்க, இது ட்ரீம் கிடையாது. அப்படியே வந்து வாசலில் வந்து கதவை திறந்து பார்த்தா முத்தாரம்மன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடம்பெல்லாம் வந்து புல்லரிச்சிச்சு, செம கூஸ்பமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என் பின்னாடி வாமா அப்படின்னு சொல்லும்போது, முத்தாரம்மா என்னை காப்பாற்ற நீ வந்துட்டியா, ரொம்ப சூப்பர்மா, இனிமேட்டு என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீயே பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் சந்தோஷத்தோட வந்து பேசுகிறாங்க. மகாலட்சுமி வந்து ஃபோனில் வந்து யார்ட்டையும் வந்து பால்கனி நின்று பேசிகிட்டு இருக்கப்ப, இவன் என்னதுக்கு தன்னந்தனியாக வந்து கார்டனுக்கு வந்து போகிறா, அதுவும் மகாலட்சுமி சமாதிக்கு, ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை டவுட் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பட்டமாக யோசிக்கிறப்ப முத்தாரம்மன் வந்து மகாலட்சுமி சமாதி மேலே திங்கு திங்குன்னு ஆடுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். மகாலட்சுமிக்கு வந்து சீதா மட்டும்தான் தெரியுறாங்க, முத்தாரம்மன் தெரியவே இல்லை. அதனால கன்ஃபார்மாக ட்ரீம் இல்லை, அவங்க சமாதியை தோன்றதுக்கு தான் சீதாவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.